வணக்கம். சென்டாக் முறைகேட்டில் 95,000 ரூபாயினை பறிமுதல் செய்ததாகவும் காசாளரை விரைவில் கைது செய்வோம் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் கூறினார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், புதுவையில் சென்டாக் மூலம் பொறியியல் படிப்பிற்கு தேர்வாகும் மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்படுகிறது. இதில் அத்துறையின் காசாளர் முறைகேடு செய்துள்ளதாக உயர்கல்வித்துறை இயக்குநர் கரிகாலன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்ததில் 2010, 2011, 2011, 2012ஆம் ஆண்டுகளில் சென்டாக் மாணவர்களுக்கு சேர வேண்டிய 21,94,500 ரூபாயினை அவர் கையாடல் செய்துள்ளார் என்றும், மேலும் முருகவேல் நடத்தி வந்த கலைக்கூடத்தில் பணியாற்றியவர்கள் மற்றும் நண்பர்கள் கணக்கில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சென்டாக் பணம் மாற்றப்பட்டுள்ளது தெரிய வந்ததாகவும், அதன்படி சந்திரசேகர் வங்கிக் கணக்கில் 20,000, எழில்வேந்தன், அருள்குமரன், பழனி ஆகியோரின் வங்கிக் கணக்கில் தலா 25,000 வீதம் 95,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், இதுபோன்று எத்தனை பேரின் பெயரில் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்த விசாரணை நடந்து வருகிறது என்றும், முருகவேலை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார். மேலும் மாணவர்களின் கல்வி பணத்தை கையாடல் செய்துள்ளதால் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் ரங்கசாமி மற்றும் தலைமைச் செயலர் உத்தரவிட்டுள்ளதாகவும், எனவே விரைவில் முருகவேலை கைது செய்வோம் என்று கூறினார். புதுவை கீழூர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் அங்குள்ள மக்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது. மேலும் முதியவர் ஒருவர் பலியானதால் மக்களிடையே பீதி நிலவுகிறது. புதுவை வில்லியனூர் அடுத்த கீழூர் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் அங்குள்ள குளத்தில் போர்வெல் போடப்பட்டு தண்ணீர் எடுக்கப்பட்டு வந்தது. தற்போது குளக்கரையில் பல்வேறு கழிவுகள் கொட்டப்படுவதாலும் செப்டிக் டேங்க் கழிவுகள் கலப்பதாலும் குளத்தினீர் மாசுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் நேற்று புதன்கிழமை இரவு திடீரென அப்பகுதி மக்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது. சுமார் 40க்கும் மேற்பட்டோர் வாந்தி மற்றும் கடும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டதால் அவர்கள் அனைவரும் அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அதில் கலியமூர்த்தி என்பவர் மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து இன்று காலை மேலும் 3 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அறிந்த புதுவை மருத்துவக் குழுவினர் 2 பிரிவாக முகாமிட்டு ஒரு குழுவினர் அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் மற்றொரு குழுவினர் கீழூர் கிராமத்திலும் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் அங்குள்ள தண்ணீர் தொட்டியில் சேகரிக்கப்பட்ட மாதிரி குடிநீர் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இச்சம்பவம் வில்லியனூர் பகுதி மக்களிடையே பீதியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மத்திய தொழிலாளர் உதவி ஆணையருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையினை தொடர்ந்து புதுவையில் தபால் ஊழியர்கள் நடத்தி வந்த போராட்டம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அஞ்சல் துறையில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்வதை எதிர்த்து புதுவையில் தபால் ஊழியர்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தபால் பணம் பட்டுவாடா பணி பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த கண்காணிப்பாளர் கந்தசாமி போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டம் தொடர்ந்தது. இந்நிலையில் மத்திய தொழிலாளர் துறை உதவி ஆணையர் சிவராஜன் தபால் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே போராட்டத்தை கைவிடும்படியும் ஊழியர்களை மீண்டும் ஒரு நாள் அழைத்து பேசி பிரச்சினைக்கு முடிவு காண்பதாகவும் கூறினார். இதனை ஏற்று தபால் ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைத்து பணிக்கு திரும்பினர். இதனால் தபால் பணம் பட்டுவாடா பணிகள் வழக்கம் போல் நடைபெற்றது. புதுவையில் உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசாரை தாக்கிய மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்துவிட்டதாக கண்காணிப்பாளர் ராமராஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வடக்கு பகுதி கண்காணிப்பாளர் ராமராஜு கூறுகையில், காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசாரை மாணவர்கள் தாக்கவில்லை என்றும் தள்ளுமுள்ளுதான் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் குடிபோதையில் இருந்ததால் அவர்கள் நிதானமாக இல்லை என்றும், இதுபோன்ற சம்பவங்களில் போலீசாருக்கும் போதைவாசிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்படத்தான் செய்யும், இது சகஜம்தான் என்று கூறிய அவர், மேலும் குடிபோதையில் இருந்ததாலும் மருத்துவ மாணவர்கள் என்பதாலும் சாதாரண பிரிவில் வழக்கு பதிவு செய்துவிட்டு மாணவர்களை விடுவித்து விட்டதாக கூறினார். தொடர்ந்து மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் தீவிர ரோந்து பணி நடத்தப்பட்டு வருவதாகவும், இதில் போலீஸ் அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரையிலும் பணியில் ஈடுபட உள்ளனர் என்றார். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற தினக்கூலி ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் சங்கத்தினர் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பகுதி நேர ஊழியர்களை ஒருமுறை தீர்வாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலியாக உள்ள 600க்கும் மேற்பட்ட பல்நோக்கு ஊழியர் பதவிகளை பணியிலுள்ள தினக்கூலி ஊழியர்களை கொண்டு முழுமையாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி
சங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் ராஜன் முன்னிலையில் கம்பன் கலையரங்கிலிருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி சென்றனர். பேரணியை சம்மேளன தலைவர் சீதாராமன் துவக்கி வைத்திட பேரணி முக்கிய வீதியாக சென்று மிஷன் வீதியில் ஜென்மராகினி மாதா ஆலயம் அருகே சென்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் போராட்டத்தை கைவிடும்படி வலியுறுத்தினர். அதனையும் மீறி சட்டசபையை முற்றுகையிட முயன்ற ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். இப்பொழுது அரசு துறைகளில் 600க்கும் மேற்பட்ட எம்பிஎஸ் பதவிகள் காலியாக இருக்கிறது. அந்த பதவிகளை தினக்கூலி பணியில் உள்ள தினக்கூலி ஊழியர்களை கொண்டு முழுமையாக நிரப்ப வேண்டும். 6 ஆண்டுகள் பணி முடித்த அனைத்து தினக்கூலி பகுதி நேர ஊழியர்களையும் ஒருமுறை தீர்வாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இந்த ஊழியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை 2009 வெளியான புதிய RRI 75-25% என்பதை அமல்படுத்தக்கூடாது. 6 ஆண்டுக்கு மேல் பணி முடித்த வவுச்சர் ஊழியர்களை தினக்கூலி ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்து கொண்டிருக்கிறோம். வேளாங்கண்ணி தேர் திருவிழாவிற்காக பல்வேறு ஊர்களிலிருந்து பாத யாத்திரையாக சென்ற பக்தர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் மதிய உணவு வழங்கினார். நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் நடைபெறவுள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா கோவில் தேர் திருவிழாவிற்காக புதுவை மட்டுமின்றி பல்வேறு ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி செல்கின்றனர். அதுபோன்று பல்வேறு ஊர்களிலிருந்து புறப்பட்டு புதுவை உப்பளம் தொகுதி வழியாக செல்லும் பக்தர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்குவது போன்று இந்த ஆண்டும் தொடர்ந்து 11வது ஆண்டாக மதிய உணவினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் வழங்கினார். நிகழ்ச்சியில் லூயிஸ் மாரி ஜோசப், லியோன், அலான் ஷேக்ஸ்பியர் உள்பட உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரையில் ஆழ்துளை கிணறு மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை மற்றும் அதனை சார்ந்துள்ள பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உழவர்கரை கல்லறை வீதியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு மற்றும் அதனை சார்ந்த பணிகளை செய்ய திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த புதிய ஆழ்துளை கிணறு மூலம் அன்னை தெரேசா நகர், புதுநகர், உழவர்கரை, நண்பர்கள் நகர் மற்றும் அதனை சார்ந்துள்ள பகுதிகளில் குடிநீர் அழுத்தம் மேம்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவில் துறை பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை முத்துமாரியம்மன் கோவிலில் ஸ்ரீ ராகவேந்திரரின் ஜீவன் முக்தி விழாவினை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. புதுவை முத்துமாரியம்மன் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திரா தேவஸ்தானத்தில் ராகவேந்திரரின் 342வது ஜீவன் முக்தி ஆராதனை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரர், பிரகலாதர், லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு அபிஷேக ஆராதனையும் பின்னர் ராகவேந்திர சுவாமிகளுக்கு சுதர்சன யாகம், 108 சங்காபிஷேகம் ஆராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதான விழா நடைபெற்றது. விழாவில் ஆன்மீக அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்து ஸ்ரீ ஸ்ரீ மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராகவேந்திரா பக்த சபையினர் செய்திருந்தனர். புதுவை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு புதுவை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் உழைப்பு, நிலம், ஜாதி, பாலினம், தமிழ் இலக்கிய வரலாற்று தரவுகளின் வழியான புரிதலை நோக்கி என்ற தலைப்பில் கருத்தரங்க துவக்க விழா நடைபெற்றது. இந்திய வரலாற்றுக் கழக தலைவர் பாசுதேவ் சட்டர்ஜி துவக்கி வைத்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து அகாடமி விருதாளர் செல்வராஜ், எழுத்தாளர் ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளில் கருத்தரங்கு நடைபெற்றது. விழாவில் தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், முற்போக்கு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுவை தவளகுப்பம் அருகே தனியார் பேருந்து மோதி 2 பேர் பலியானதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தவளகுப்பத்தை அடுத்த பூர்ணாங்குப்பத்தைச் சேர்ந்த ஏழுமலை மற்றும் அவரது நண்பர் துரை ஆகியோர் ஏழுமலை வீட்டில் கட்டுமான பணி நடப்பதால் தேவையான பொருட்களை வாங்க இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிவிட்டு வீடு திரும்பினர். அப்போது அவர்கள் பூரணாங்குப்பத்தில் பிரதான சாலையை கடக்க முயன்றபோது புதுவையிலிருந்து கடலூர் நோக்கி வந்த தனியார் பேருந்து இருவர் மீதும் மோதியது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார்கள். இதனை கண்ட அப்பகுதியில் இருந்த மக்கள் ஆத்திரமடைந்து விபத்திற்கு காரணமான தனியார் பேருந்தை அடித்து நொறுக்கினர். தொடர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இத்தகவலை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
அப்போது பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பொதுமக்கள் போலீசாரிடம் இப்பகுதியில் பேருந்துகள் அதிவேகமாக செல்வதால் தொடர்ந்து விபத்துகள் நடக்கிறது என்றும், எனவே உடனடியாக வேகத்தடை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததும் அனைவரும் கலைந்து சென்றனர். டெல்லியில் வெங்காயம் விலை கிலோ 80 ரூபாயாக உயர்ந்தது. விலையை கட்டுப்படுத்த வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக வெங்காயத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கிலோ 25 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் கடந்த வாரம் திடீரென்று 50 ரூபாயாக உயர்ந்தது. உணவில் அன்றாடம் பயன்படுத்தும் வெங்காயத்தின் விலை திடீரென்று உயர்ந்ததால் நடுத்தர வர்க்கத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். டெல்லியில் வெங்காயம் விலை உயர்வு மற்ற மாநிலங்களிலும் எதிரொலித்தது. மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் விலை உயர்ந்தது. டெல்லியில் விலை உயர்வை தடுக்க மாநில அரசு சார்பில் கூட்டுறவு கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. வெளி மார்க்கெட்டை விட அங்கு 20 ரூபாய் வரை விலை குறைத்து விற்பனை செய்யப்படுகிறது. என்றாலும் வெங்காயம் தட்டுப்பாடு நிலவுவதால் விலை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. இதற்கிடையே வெங்காய விலை உயர்வை பாரதிய ஜனதா கையில் எடுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் பாரதிய ஜனதா சார்பில் வெங்காயம் விற்பனை கடையும் திறக்கப்பட்டுள்ளது. அதில் போட்டி போட்டு விலை குறைத்து கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை செய்தது. போராட்டத்திற்காகவும் அரசின் கவனத்தை ஈர்க்கவும் மட்டுமே இந்த கடை திறக்கப்பட்டது. வெங்காயம் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்தது. அது பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் டெல்லியில் வெங்காயம் விலை மேலும் உயர்ந்துள்ளது. சில்லறை விலையில் கிலோ 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மொத்த விற்பனையில் 45 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அதே சமயம் இந்தியாவில் வெங்காயம் அதிகம் விளையும் மாநிலமான மராட்டியத்தில் மொத்த விற்பனை விலை கிலோ 41 ரூபாய் 25 காசுகளாக உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.